தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே போடூர் கிராமத்தில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடந்து வந்த 4 கடைகளை பெண்கள் ஒன்று கூடி கற்களால் அடித்து நொறுக்கினர். எதிர்ப்பு தெரிவித்த விற்பனையாளர் ஒருவரை பொட்டல் காட்டுக்குள் அடித்து ஓடவிட்டனர். வேணாம் அவங்க மாட்டான். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே போடூர் கிராமத்தில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடந்து வந்த 4 கடைகளை பெண்கள் ஒன்று கூடி கற்களால் அடித்து நொறுக்கினர். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் அரசு மதுப்பாட்டல்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யும் சந்து கடைகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்க வலியுறுத்தி பல்வேறு ஊர்களில் பலமுறை பொதுமக்கள் காவல்துறையிடம் தொடர்ந்து புகார் அளித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை என கூறப்படுகிறது. பென்னாகரம் அருகே போடூர் கிராமத்தில் 4 சந்து கடைகள் செயல்பட்டு வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள், இளைஞர்கள் என்று 4 சந்து கடைகளையும் உடைத்துள்ளனர். அப்போது ஒரு சந்து கடை விற்பனையாளர் கோவிந்தன் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களிடம் தகராறு செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் கோவிந்தனை சுற்றி வளைத்து தாக்க முயற்சித்தனர். ஆனால் கோவிந்தன் பெண்களிடமிருந்து தப்பி ஓடினார். இதனால் பொதுமக்கள் அவரை பின்துரத்தி ஓடினார். இதனால் அப்பகுதியில் பெண்களே மதுக்கடைகளை அடித்து நொறுக்கிய காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.